டெட்பூல் வந்து கண்டிப்பா பார்க்கணும். செம்ம ஒரு படம். வொல்வரின் யோயோ பிச்சி மேஜ் பர்த்டே ஸ்பாயிலர் சொல்ல வந்தா அவெஞ்சர்ஸ் நிறைய பேர் வர போறாங்க மூவில. நீங்க வந்து வெயிட் பண்ணிருப்பீங்க அடுத்தது யார் வர போறா, ஒரு சீரிஸ் வெயிட் பண்றதா இருக்கு. யார் வர போறா யாரை கூட்டு வர போறா, எந்த இது வர போறா, எல்லாரும் கேமியமா இருக்கு. பக்கா படம் நான் சொல்ல வந்தேன். மார்வல்ல இருந்து ஒரு புது யூனிவர்ஸா கிரியேட் பண்ணி மார்வலை கொண்டு வர மாதிரி காட்டியிருக்காங்க. கண்டிப்பா அதே சொல்லிடுறாரு மார்வல் ஆண்டவர்னு. தமிழ் டப்பிங்ல பார்த்தேன், ஆனால் தமிழ் டப்பிங் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா டப்பிங் ஆர்டிஸ்டை பாராட்டணும். பக்கா காமெடி, பக்கா டைமிங், எல்லாமே சீட்டை பிடிச்சி உட்காந்துருப்பீங்க. கண்டிப்பா படம் சூப்பரா இருக்கு படம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹை ரெக்கமெண்டேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸா போய் பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸா போய் பாருங்க. படம் காமெடியா இருக்கா இல்ல ஆக்ஷனா? எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். இப்போ படத்துல வந்து தமிழ் டப்பிங்லாம் வந்து தமிழ் டப்பிங் எல்லாம் டெட்பூலோட தமிழ் டப்பிங் எப்பயுமே வந்து டோட்டலாக ஹேங் ஓவர் ரேஞ்சுக்கு ஹேங் ஓவர் அளவுக்கு இல்லைனாலும் அந்த அளவுக்கு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த டப்பிங்குமே சூப்பராக இருக்கு. நிறைய இது இப்போ வர ட்ரெண்டிங்கில் இருக்க டைலாக் எல்லாமே பேசியிருக்காரு. டப்பிங்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் பயங்கரமாக இருக்கு. டபுள் மீனிங்னு இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக தான் எல்லாமே சொல்லியிருப்பாப்புல. டபுள் மீனிங்லாம் எதுவும் இல்லை. அது டபுள் மீனிங் சொல்ற எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறாரு. பார்க்கலாம் பார்க்கலாம். டயலாக்ஸ் தான் ப்ரோ இதில். இது டயலாக்ஸ் தான் வந்து சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து R rated கொடுத்து டயலாக்ஸுக்காக மட்டும்தான். நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரத்தம் தெரிக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ வந்து படம் சூப்பராக இருக்கு. நீங்க பாருங்க, கண்டிப்பாக பாருங்க, சூப்பராக இருக்கும். ஆமா, டெட்பூலும் உல்வரினும். ஆமா, எனக்கு நான் உல்வரினோட பெரிய ஃபேனு. ஸோ வந்து எனக்கு உல்வரின் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபுல்லா காமெடி தான். ஃபைட் சீலே காமெடி பண்ற டெட்பூல் காமெடி எதிர்பார்க்காம இருக்க முடியுமா? செம்மையாச்சு படம். காமெடி தான் ஃபுல்லா. சிரிச்சிட்டே இருப்பீங்க சீனு. வொல்வரின் டெட்பூல் வந்து மிஞ்சிட்டாரு அவருக்கு. ஆனா வொல்வரின் வந்து சேவேஜ் அந்த அமைதியாக கீஸ்டாரு. அது ஆக்டிங் தான். நம்மளால மாஸ்க் போட்டு பேசிட்டே இருப்பான். அது ஒரு தனி கண்ணுலயே பேசிட்டாப்ல வொல்வரின். நம்ம ரஜினியே பேசிட்டாங்க ஸ்லோ மோஷன்ல அவரு. அதான் டெட்பூலும் அவரு நடந்து ஒரு செம்ம ஸ்லோ மோஷன். ஜெயிலர் போட ஸ்லோ மோஷன் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி நடந்து வரான். பக்காவா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம். ஆனா எல்லாத்தையும் ஒரே படத்துல போட்டா அது ஒரு வேலையாகுதுல்ல. அதான் படம் ஃபுல்லா பாடுதான். ஃபுல்லா படம் பேசுறானுங்க. அவன் இஷ்டத்துக்கு பேசுறானுங்களே தமிழ் டப்பிங். அதான் A rating கொடுத்துருக்காங்க. இப்ப சின்ன பையனே பேசுறான். அவ்வளவு பெரிய ஆக்டர் பேச மாட்டாங்களா? அதான் டோட்டலா பக்கானா வர்த்துனா வர்த்து 10க்கு 9.8. கண்டிப்பா 9 ஃபுல்லா கொடுக்க கூடாது. எப்பவுமே 9 தரலாம். பயங்கரமா சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மார்வல் படம் இவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்குறேன் நான் என் வயசுல. நல்லா தான் இருக்கு, ஒன்றும் தப்பாலாம். என்ன கேட்டால் சின்ன வயசுல பார்க்கும்போது அது நல்லா இருந்துச்சு. இந்த வயசுக்கு இது ரத்த காட்சிலாம் பார்க்கும்போது தான் நல்லா இருக்கு. சண்டை சீன்லாம் ரத்தம் தெரிக்க இருந்தால் தான் நல்லா இருக்கு இப்போலாம். அதனால நல்லா தான் இருக்கு. ஆமாம், என் கேம் எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்பெல்லாம் இல்லை. டப்பிங்லாம் சூப்பராக தான் இருக்கு. ஏ சர்டிஃபிகேட் இருந்தனாலே டப்பிங் நல்லா தான் இருக்கு. படத்தில் எனக்கு பிடிச்ச சீன் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கிளைமேக்ஸில் சண்டை போட அந்த என்ட்ரி அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆமாம், கிளைமேக்ஸ் ஃபைட் சூப்பராக இருந்துச்சு. அப்போல்லாம் எதுவுமே இல்லை. படம் ஃபுல்லாக நல்லா தான் இருக்கு. ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். ஆமாம், இது லாங்குவேஜ் அப்புறம் இல்லாமல் இது ரத்த சீன்லாம் நிறையா இருக்குது. அதனால் ஃபேமிலியோட வர முடியாது. ஃப்ரெண்ட்ஸோட மட்டும்தான். உல்வரின் தான் ப்ரோ. உல்வரின் தான். ஃபேஸ் 4 ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. எதுவுமே பார்க்க முடியாத ரேஞ்ச் தான் இருந்துச்சு. இது இப்போ வந்து இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பயங்கர சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள். ஹை ரெக்கமெண்டேஷன். ஃப்ரெண்ட்ஸாக போய் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி இருக்கு, செகண்ட் ஹாப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை செகண்ட் ஹாப் கிளைமேக்ஸ் இடைவெளி? எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ. இதில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. நீங்கள் போய்